வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் சூஷ்மமாக இருந்து இந்த சிந்தனை விருந்தை அளிப்பார்களாக. இந்த இணையத்தில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் மற்றும் தலைமைக்கு உட்பட்ட அனைத்து நிலை தலைவர்களையும் வாழ்த்தி வணங்கியும், மற்றும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஐடி இயக்குநரமும் அதை சார்ந்து சிறப்பாக தொண்டாற்றி வரும் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் செம்பூர் மனவளக்கலை மன்ற நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நிலை பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் அவர்களையும் வணங்கியும் வாழ்த்தியும், மற்றும் இந்த இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து நிலை அன்பர்களையும் வணங்கியும் வாழ்த்தியும் இந்த சுற்றுடரை தொடர இருக்கிறேன். இந்த தலைப்பு நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு முழுமையும் முழுமையின்மையும் அப்படின்னு இருக்கும். எல்லாரும் என்னடா முழுமையும் முழுமையின்மையும் அப்படின்னு சொல்லாங்களே அப்படின்னு. முழுமைன்னா ஒரு நிறைவாக உள்ள ஒரு பொருளை தான் முழுமை அப்படிம்பாங்க. இப்போ முழுமை என்றாலே பார்த்தீங்கன்னா இயற்கையும் அதன் மூலத்தையும் குறிக்கும் ஒரு முழுமையான சொல் தான் முழுமை அப்படிம்பாங்க. அப்போ நம்ம முழுமையை நம்ம எல்லாமே இந்த பேரியக்க மண்டலத்தை எடுத்துக்கொண்டா கூட அந்த முழுமைக்குள்ளதான் சீரும் சிறப்புமாக இயங்கி வருகிறது. அதனால நம்ம சாமிஜி அவர்கள் முழுமையை இறை நிலை சுத்த வெளி அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்த வெளியத்தான், சுத்த வெளி சுத்த வெளியாகவே இருக்கதில்லை, அது முழுமையாகவே இருப்பதில்லை. அது எப்பொழுதுமே வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், இந்த வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வம் அப்படின்னு அந்த முழுமையை குறிப்பிடுவாங்க. அப்போ அப்பேற்பட்ட அந்த முழுமையை நம்ம எந்த அளவுக்கு உணர்ந்து நம்ம வாழ்க்கையில வாழ முனைகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை நிறைவாகவும் அமைதியாகவும் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் நாம் அந்த இறைநிலையில இருந்தால் எல்லாமே தோன்றி வந்தாலும் பார்த்தீங்கன்னா இறைநிலையில இருந்து தான் அதில் தண்ணி இருக்கிறதுனால இறைத்துகளாகி, இறைத்துகளுடைய கூட்டாக விண்ணாகி, விண்ணின் கூட்டாக அணுக்களாகி, அணுக்களின் கூட்டாக அண்டங்களாகி, அண்டங்களில் பஞ்சபூதங்களை கூட்டு சேர்க்க நம்ம பூமி, அதிலே தோன்றிய ஓரிரு உயிரினம் முதல் ஆறறிவு பெற்ற மனித வரை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த இதில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தொடர் விடவே இல்லை. ஆதியிலிருந்து இன்னைக்கு வரை எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டியாக தான் இருக்கு. ஆனால் நம்ம சுத்தவெளியிலேருந்து வந்தாலும் இந்த சுத்தவெளியில் இடையில வந்த அந்த களங்கங்கள்னால நம்ம நம்மளை முழுமை பெற முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இனம் அப்படின்னு பார்த்தா அது குறிப்பாக மனித இனம்தான். ஆனால் இயற்கையில எல்லாமே ஒரு ரதம் அப்படிம்பாங்க. அந்த ரதப்படி ஒழுங்காக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் மனித இனம் ஏன் தத்தளிச்சுட்டு இருக்கு? அதான் சிந்தனையில் உயர்ந்தவர்கள்லாம் காலங்காலமாக சிந்திச்சு எவ்வளவோ கொடுத்தா கூட இன்னொன்று அந்த முழுமையை நோக்கி போயிட்டு தான் இருக்க வழியே அந்த முழுமையை அடைந்தவங்க வேறு சில ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. அந்த முழுமையை நோக்கி உணரையில் முயற்சி பண்ணவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதான் நம்ம சாமிஜி முழுமையை பற்றி ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு கவிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை, அதாவது முழுமை நிலை. இதை உணர இருள் நிலைக்க மனம் அடங்க ஈசனோடு ஒன்றாகி இணைந்த பின் உணர்வதுதான்
மெய்ப்பொருள் உணர்வாம் அப்படின்னு ஒரு கவிதையில வந்து அழகா சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த இருநிலை உணர்வதற்கு பொருள் வடிவம் மனம் கொண்டால் எவ்வாறு பொருந்தும்? எண்ணமின்றி மனம் ஒடுங்கி இருளாகி பழகுவதற்கு ஏற்ற வழி உயிர் உணர்வே. இந்த மறைபொருள் உணர்த்த குரு அடி தொடர்வீர் அப்படின்னு ஒரு சாமிஜி வந்து ஒரு கவி, இது வந்து ஒரு பாடலாக கூட இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து நம்ம அப்படி இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஒரு முழுமையா அப்படி இறைநிலையோட வந்து இருக்க முடியுமானா இருக்க முடியாது. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாமிஜியுடைய வாய்ஸ்ல வந்து துரியாயுதம் தவம் பண்ணோம். துரியாயுதம் பண்ணி நம்ம எல்லாம் மனம் விரிந்து விரிந்து அந்த சுத்தவெளியோட கலந்தா கூட அந்த சுத்தவெளியோடைய ஒரு பார்டர்ல லேசாக வச்சு டச் பண்ணிட்டு தான் வரோம். அப்பவுமே பார்த்தாலே நமக்கு ஒரு 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 செகண்ட் கூட அங்கே நிற்கி அப்படி நிற்கி ஒரு சிலவங்களுக்கு நின்று அந்த ஒரு ஒரு உணர்ச்சியற்ற நிலையில உடலே வந்து ஒரு கட்டம் மாதிரி ஆகி ஒரு சில நிமிடங்களாக நிற்க முடியும். ரொம்ப நேரம் அங்கே வந்து நிற்க முடியாது. ஏன்னா இளைஞருடைய இயல்பான தன்மையே தன்னிருக்க சுன்றழுத்த மாற்றல் அப்படின்னா சாமிஜி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பேரியக்க மண்டலத்தை முழுவதையும் எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா அதாவது மொத்த பேரியக்க மண்டலத்தை இந்த முழுமையை எடுத்துக்கிட்டோம்னா அதில் இயக்க மண்டலமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5% தான் இருக்குன்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதாவது 95% வந்து அந்த இயக்கமற்ற நிலையில் தான் இருக்குது. அதில் வந்து 5% தான் நம்ம அதை காணக்கூடிய எத்தனையோ பேரண்டங்கள்லாம் சொல்லாம எத்தனையோ லைட் இயர் அப்படிலாம் சொல்லக்கூடிய எல்லாமே அந்த 5%க்குள்ள தான் இருக்குது. அப்போ அந்த 95% அந்த தாங்கக்கூடிய சக்தியில தான் இவ்வளவு பெரிய பேரண்டம் இயங்கி உருண்டு எந்த ஒரு இது இல்லாமல், அதாவது ஒன்று மோதாம ஒரு ஒரு இயக்க நீதியோட முறையாக இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ அதில் உள்ள என்ன இருக்கும், அந்த முழுமையில என்ன இருக்கு, அதாவது வந்து வேகம் விவேகம் அப்படின்னு 2 தன்மை இருக்கும். அது முதலாவது வேகம் முழுமை அந்த சுத்த வழியில வேகம் விவேகம். வேகம் இருக்க இடத்துல ஒரு விண்ணு வந்து இறைநிலை சூழ்ந்து அழுத்தினாலும் அது எல்லாம் சுழ ஆரம்பிச்சாலும் சுழற்சி ஆரம்பிச்சு ஒரு விரிவலை உண்டாகுது. ஆனாலும் ஒரு விவேகத்தோட ஒன்ன மோதாம எந்த ஒரு இறைத்துக்குள்ளா இருக்கட்டும் விண்ணா இருக்கட்டும் அதன் கூட்டான விண்ணா இருக்கட்டும் எல்லாமே எந்த ஒரு விண்ணுமோ ஒரு இறைத்துள்ள ஒன்று சேராம ஒரு அதனுடைய இடத்துல அந்த வேகத்தை வந்து வேகம் குறைஞ்ச உடனே வேகம் கூடினது ஒன்று வேகம் குறைஞ்ச ஒன்று சுத்தி கொண்டு இருக்கிறது. அப்ப அப்படி ஒரு இயற்கை நீதி வந்து இயல்பாகவே அதனுடைய தன்மையாக இருக்கிறது. அதனாலதான் இளைநிலையில வந்து எல்லாமே ஒரு நீதியோட இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இப்ப நம்ம என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கோமா எங்கேயாவது எந்த ஒரு கோளும் இடிச்சுக்கிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா எங்கேயுமே இல்லை. அது இயற்கை நீதி. ஒரு அந்த அறிவு, அந்த பேரறிவு அப்படிங்கிறது வந்து அந்த விவேகம் சொல்லக்கூடிய இதுல வந்து அழகாக இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனா அந்த 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 பரிணாம வளர்ச்சியில அந்த விண்ணிலிருந்து மற்ற பஞ்சபூத கூட்டான நம்ம பூமி, குறிப்பா நம்ம பூமி, இந்த பூமி வந்தா கூட அந்த பூமியில வந்து அந்த மீண்டும் அந்த பஞ்சபூதங்களுடைய கூட்டு சேர்க்கையினால அந்த முதல் புதமான விண்ணுடைய சுற்று ஓட்டம் வந்து ஏற்படும் பொழுதுதான் அங்கே உயிரினம் வந்து தோண்டி இருக்கிறது. இந்த உயிரினத்துல உச்சக்கட்ட ஒரு உயிரின தன்மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா மனித இனம்தான். இந்த மனித இனம்தான் 6வது அறிவின் தன்மாற்ற உச்சம். அதான் அறிவின் முழுமையை பெறக்கூடிய ஒரு தன்மையில மலர்ந்து இருக்கிறது. அப்ப அந்த மனிதன், ஆனா ஒரு மனிதன் வந்து இறைநிலையை உணர்ந்து கொள்கிற போது மாத்திரம் உணர்ந்து கொண்டா அதை புரிஞ்சு கொண்டா மாத்திரம் அறிவின் முழுமை பெறுகிறது என்பது உண்மைதான். அதாவது ஒரு மனிதன் வந்து இறைநிலையை உணர்ந்து கொள்கிற போது அறிவு முழுமை பெறுகிறது என்பது உண்மைதான். என்றாலும்
அந்த மனிதத்தில் அறிவாக விளங்குகிறது இந்த உண்மையை உணரும் போதுதான். அதாவது ஒரு மனிதத்தில் வந்து அவன் வந்து இறைவனே தான் அறிவாக விளங்குகிறது என்ற உண்மையை உணரும் போதுதான் அவனுடைய அறிவு வந்து முழுமை பெறு முழுமையான பயனளிக்க முடியும், பயனை தர முடியும். அப்ப தெய்வங்களை அறிவது மாத்திரம் வந்து மனிதனுக்கு போதாது, அது உயிரிழத்தில் வந்து எவ்வாறு அறிவாக உள்ளது என்பதை உணர்ந்தால்தான் எந்த உயிரினத்தோடும் அவன் அன்போடும் கருணையோடும் நடந்து கொள்ள முடியும் நமக்கு என்பது தெரிய வரும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில தான் நமக்கு நிறைவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த அந்த மேன்மை புரிந்த அந்த எவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த அறிவு மனிதனிடத்தில் இருந்தாலும் அவனுடைய அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் என்ற நிலையில வந்து வரும்போது அது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இந்த விலங்கின தொடர்பில் இருந்தால் வந்திருக்கு நமக்கு. தமிழ் சொல்லுவாங்க அந்த விலங்கின பதிவில் இருந்தால் இந்த உணர்ச்சி வயம், அறியாமை எல்லாமே வந்திருக்கு. ஆனால் விலங்கினங்களை பார்த்தீங்கன்னா அது இன்னும் நம்மளை விட பெட்டராக வாழுது. ஏன்னா அது இயற்கை. அதோடைய நோக்கம் என்னென்னா உயிர் வாழணும். உயிர் வாழறதுக்கு உணவு, தனக்கு தேவையான உணவை தானே தேடிக்கொள்கிறது. அந்த நேரத்தில் அது வந்து கொஞ்சம் வேகமாகவும் உணர்ச்சியாகவும் இருக்கும். ஆனால் அந்த உணவு முடிந்த பிறகு அது அமைதியாக இருக்கும். அப்புறம் இனப்பெருக்கம் பண்ணும். அந்த நிலையில தான் அதனுடைய அறிவு இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதனாக வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றி அப்படி ஒரு இதெல்லாம் வந்த வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி, தன்மாற்றம் வந்து 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 அப்புறம் வந்து அந்த பொருள் பற்று, புகழ்பற்று இதெல்லாம் கூட தான் மனித வாழ்க்கையில் பல்வேறு சிக்கல்களும் இதெல்லாம் காலகாலமாக வந்திருக்கு. அப்போ அதெல்லாம் வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு எத்தனையோ மகான்கள் வந்து காலங்காலமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இப்பேற்பட்ட இயற்கை வந்து நம்ம வந்து மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடமைகள் இருக்கு. இயற்கையும் கடமையும் அப்படின்னு ஒரு கவிதையில வந்து சாமிஜி அழகா சொல்லியிருக்காங்க. இயற்கையின் ஆதிநிலை உணர்ந்த போது இயக்கங்கள் தோற்றங்கள் அனைத்தும் அந்த இயற்கையின் நிகழ்ச்சியாக கண்டு கொண்டோம். அது வந்து இயற்கையில் ஆதி நிலையை உணர்ந்த போது, இந்த முழுமையை உணர்ந்த போது இயக்கங்கள் தோற்றங்கள் அனைத்தும் அந்த இயற்கையின் நிகழ்ச்சிகளாகவே கண்டு கொண்டோம். இன்ப துன்ப உணர்வுகளே முடிவு ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை இப்போ நாம தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையிலே பார்த்தோன்னா சிலங்கள இன்பமாக இருக்கு, சிலங்கள துன்பமாக இருக்கு. அது என்ன அப்படின்னா சாமிஜி அழகா சொல்லுவாங்க, அதாவது நம்மளுடைய ஜீவகாந்த ஆற்றலை வந்து அதிகமாக செலவழித்து ஒரு புறப்பொருளை வந்து அணிவிச்சோம்னா அதை தாங்கக்கூடிய அளவுக்கு மீறி அந்த ஜீவகாந்தத்தை செலவும் பொழுது தான் நமக்கு துன்பமாக மாறுது. ஆனால் இயற்கை தேவையை ஒட்டி நாம் வந்து அந்த பயன்படுத்தினோம்னா அது வந்து அந்த நம்ம குறையை வந்து நிறைவு செய்யும்போது இன்பமாக இருக்குது. இந்த குறையை வந்து மீறும் போது தான் நமக்கு வந்து துன்பமாக மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இயற்கையே கோடான கோடி ஜீவ இன நிலையில் இன்ப துன்பமாகும் இயற்கை ரகசியங்களை உணர்ந்தோர் துன்பம் போக்கும் இனிய செயலை கடமையாக கொள்வோம். அப்போ இயற்கை ரகசியங்களை உணர்ந்து துன்பங்களை வந்து நம்ம போக்கணும். போக்கி இனிய செயலாக கடமை உணர்வோடு நம்ம வந்து செயல்படணும். அப்போதான் வந்து நம்ம இனிமே காக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கோம். குடும்பத்தில் வந்து குடும்ப கடமைகளை ஒரு நம்ம கடமைங்கிற முறையிலையும் அந்த உணர்வுபூர்வமாக செய்யும்போது அது நல்லா இருக்கும். இது வந்து ஏதோ கடமை நம்ம வந்து ஒரு வெறுப்புணர்ச்சியை சொல்லும்போது அங்கே வந்து நமக்கும் துன்பமாக இருக்குது, நமக்கு சுற்றி உள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கும் துன்பமாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து அதாவது நம்ம வந்து கடமைகளை இருக்கணும். ஆனால் வந்து எந்தவித எதிர்பார்ப்புமின்றி பற்றுமின்றி நம்ம கடமையை செய்யணும். ஆனால் நம்ம வந்து காலங்காலமாக அந்த பொருள் பற்று, பாசம் அதெல்லாம் வந்து நமக்கு ஏற்கனவே நம்ம ஜீனில் நிறைய இருக்கிறதுனால அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மாற்றி அமைக்க முடியும். அந்த அறிவு எந்த அளவுக்கு உண்மை நிலையை உணர்ந்து
நமக்கும் அவங்களுக்குள்ள தொடர்பு என்ன, நாம கடமை எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வர வரத்தான் நம்ம வந்து மாற்றி அமைக்க முடியும். அதுமாரி நம்ம வந்து அந்த எல்லை கட்டிய மனநிலையில வந்து வாழும் பொழுது பெரும்பாலும் அறிவு வந்து துன்பத்தை தான், நம்ம துன்பத்தையும் துயரத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அதனால வந்து இந்த மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இந்த சாமிஜி வந்து பல்வேறு அறிஞர்கள் பல காலகட்டத்தில் பல இதை கொடுத்தா கூட, பல்வேறு வழிகளை வந்து கையாண்டு மக்களுக்கு உபயோகிச்சு வந்தா கூட, அதாவது வந்து அந்த காலங்கடந்த அனுபவம் சொல்லுவாங்கல்ல, ஒரு இப்போ ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்து அறிவு நிலை வளர்ச்சி இல்லாத போது மனநிலையை ஒருநிலைப்படுத்துறதுக்கு பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது வந்து நல்லா இருந்தது. ஆனால் பக்தி மார்க்கம் அந்த அறிவின் உயராதவர்களுக்கும் சிந்தனையில் உயராதவர்களுக்கும் அந்த குழந்தை பருவத்தில் உள்ளவங்களுக்கு அந்த பக்தி மார்க்கங்கள் நல்லா இருக்கு. ஆனால் அதே இது ஒரு காலகட்டம் அந்த அறிவின் வளர்ச்சி இதாகும் போதோ இல்லாட்டா அந்த மாற்றங்கள் வரும்போது அவங்களுக்கும் அந்த காலத்துக்கு இருந்தாலும் அந்த உண்மை உணர்வை உணர்வதற்கான பயிற்சிகள்லாம் தேவையாக இருக்குது. ஆனால் நான் வந்து இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையில் வாழறோம். முதல்ல வந்து வீட்டில் வந்து சில பண்பாட்டு கல்வியோட சின்ன சின்ன கல்விகள்லாம் நம்ம கொடுக்காங்க. அப்புறம் வகுப்புக்கு போகிறோம், 1ஆம் கிளாஸ் படித்தோம். அப்புறம் வந்து ஒவ்வொரு வருஷம் மாறி மாறி வந்து நம்ம ஒரு பருவநிலையை மாறும்போது ஹையர் ஸ்டடி படித்து அப்படி மாறிட்டு இருக்க மாதிரி இந்த ஆன்மீக இதுலேயும் வந்து நம்ம வளர்ச்சி அடையணும். நான் இல்லை அந்த 1ஆம் கிளாஸ்லேயே தான் இருப்பேன் கடைசி வரை அப்படின்னு நினச்சி அந்த பக்தியிலேயே இருக்கக்கூடாது. பக்தியிலே என்ன சொல்லியிருக்காங்க அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நிலைக்கு வந்து நம்ம உயரணும். அப்போ தான் நம்ம வந்து அழிவில் வந்து முழுமை பெற முடியும். அப்போ தான் நம்ம வந்து நிறைவாக வாழ முடியும். அப்போ அதை தான் வந்து அறிஞர்கள் மகான்கள் வந்து வழிகாட்டியிருக்காங்க, காலத்தை இருந்தாலும் வழிகாட்டியிருக்காங்க. அது வந்து தற்கால சூழ்நிலை, கடந்த கால நிலை, கடந்த கால அனுபவம், தற்கால சூழ்நிலைகள், எதிர்கால விளைவுகள், இந்த மூன்றையும் இணைச்சு தான் முக்கால ஞானத்தையும் பெற்று மக்களுக்கு இறை உணர்வு மற்றும் அறநெறியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்தாலும் நமக்கு வந்து போதிச்சிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அப்போ இன்னைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம் ரொம்ப உச்சக்கட்ட வளர்ச்சியில் இருக்கும். ஆனால் உச்சக்கட்ட வளர்ச்சியில் இருந்தாலும் நம்ம வந்து நிறைவாகவும் அமைதியாகவும் வாழ்வு விரோதமாக என்ற ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து எல்லா வசதிகளும் எளிமையாயிட்டு, ஆனால் ஒரு மனதில் வந்து நிறைவு இல்லாமல் ஒரு ஏதோ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சில நேர இன்பங்கள்ல அப்படியே தான் அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் தான் நிறையவே இருக்காங்க. பெரும்பாலும் ஒரு ஆத்மார்த்தமான நிறைவாக வாழ்கிறாங்க அப்படின்னா இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நாம் வந்து நம்மை பற்றி எந்த அளவுக்கு ஆராய்ஞ்சிருக்கோம். இன்னைக்கு வந்து நம்முடைய கல்வி முறையை பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நமக்கு வாழ்க்கை கல்விகள், எழுத்தறிவு, தொழிலறிவு எல்லாமே கொடுத்தா கூட, எழுத்தறிவு தொழிலறிவு நமக்கு உச்சக்கட்டத்தில் நமக்கு கொடுத்தா கூட இயற்கை தத்துவ அறிவெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இல்லவே இல்லை. அப்போ அந்த இயற்கை தத்துவ அறிவு வந்து மாணவ பருவத்திலேயே அவங்க புரிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ அந்த ஒழுக்க பழக்கங்களும் இயல்பாக வரும். அதாவது இறை உணர்வு எந்த அளவுக்கு வருதோ அந்த உணர்ந்தோமோ அந்த அளவுக்கு அறநெறி வந்து தானாக மலரும் அப்படின்னு சாமிஜி சொல்லுவாங்க. அப்போ அந்த இறை உணர்வு இல்லாதனால தான் இன்னைக்கு முழுமையாக இல்லாதனால தான் நம்ம பல்வேறு சிக்கல்களை வந்து உலக அளவில் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இதை வந்து நமக்கு ஒரு இந்த இறை உணர்வு பெறதுக்கான எளிமையான வழிகளை தான் சாமிஜி வந்து நமக்கு ஒரு சாதனை மார்க்கமாக மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சாதனைகள்லாம் இப்போ ஒரு கடந்த ஒரு 75 வருஷமா நம்ம கொஞ்சமாக பண்ணிட்டு பயிற்சி பண்ணவங்களுடைய எண்ணிக்கை வந்து கொஞ்சமாக தான் கூடிட்டு இருக்க ஒழிய இன்னும் முழுமையாக மனித சமுதாயத்துக்கு இன்னும் ரீச் ஆகலை. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல சிக்கல்களுக்கும் பல பல காரணங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அறிவின் குறைபாடு தான். அப்போ அந்த அறிவு குறைபாடு இயற்கை நீதியை
இயற்கை நீதி முழுமையாக தெரியவில்லை. அதனால தான் செயலுடைய தத்துவமும் அதுக்கு தந்தால விளைவுகள் வருது அப்படின்னு சொல்லாங்க. அப்போ அதெல்லாம் வந்து மாற்றி அமைச்சு தான் இந்த பண்பாட்டு, இந்த இறை உணர்வு அறநெறியும் பண்பாட்டு கல்வியாக இன்னும் உலக சமுதாயத்துக்கு இன்னும் நல்ல ரீச் ஆகும். ஆகத்துடைய காலத்தில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முழுமை அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர்லேயே பார்க்கலாம். இப்போ நமக்கு முழுமையான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த 0 எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே தொடங்கியதோ அங்கேயே தான் போய் முடிஞ்சிருக்கும். மற்ற நம்பர்கள்லாம் பார்த்தா ஒரு சைடு வளைஞ்சு ஒரு சைடு அப்படி தான் இருக்கும். அப்போ அந்த இறைநிலையும் அந்த முழுமையாகத்தான் இந்த முழுமையாக இருக்கிறது. அப்போ அந்த 0 பக்கத்தில் இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு பணம் நமக்கு வந்து ஒரு வேல்யூவான திங்கு. இப்போ ஒன்று அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ₹1 தான் மதிப்பு இருக்கும். அதே இது அந்த ஒன்றுக்கு முன்னாடி இந்த சைபரை சேர்த்துட்டோம்னா 10 அப்படிங்கும். அதே இது 2 சைபர், அப்புறம் 3 சைபர்னா அதோடைய மதிப்பு அப்படியே 5 சைபர், 5 சைபர்னா 1,00,000. அப்படியே அது வந்து கூடிக்கிட்டே தான் போல வழி. அதே மாதிரி இந்த முழுமையை நம்ம வந்து எந்த அளவுக்கு இணைஞ்சு இந்த நாமங்கிறது ஒன்றாக இருந்தால் கூட, ஒன்று தான் இருந்தால் கூட அந்த முழுமையோட இணையும் போது தான், அந்த சைபர் சேரும்போது தான் நமக்கு வந்து நிறைவும் அமைதியும் பெற முடியும். அப்போ எந்த அளவுக்கு நாம் அந்த மனதை வந்து பக்குவப்படுத்தணும். இதே இதுதான் நம்ம கவிஞர் கண்ணதாசன் கூட பூஜ்ஜியத்தில் உள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கும் ஒருவர், அதாவது பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பவன் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் அப்படின்னு ஒரு பாட்டில் கூட அழகா பாடியிருக்காரு. அதாவது வந்து பூஜ்ஜியத்தில் உள்ளதான் பூஜ்ஜியத்துக்குள்ளதான் நம்மலாம் ராஜ்யமா வந்து எல்லாமே ராஜ்யமா இருக்கு. ஆனா அந்த பூஜ்ஜியத்தினால அந்த ராஜ்யத்தை வந்து உணர முடியாது. ஆனா அந்த இறைநிலை தன்மாற்றத்தில் வந்த மனிதன் தான் அதை வந்து புரிந்து கொள்ள முடியுமா. மனிதன் தான் வந்து நாம தான் நம்மளை ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த இதை வந்து உணர முடியும். அப்போ அந்த புரியக்கூடிய ஒரு தன்மை யார்கிட்ட இருக்குன்னா அது மனிதன்கிட்ட தான் இருக்கு, வேற எந்த ஜீவராசிகள்கிட்டும் இல்லை. ஆனால் மனிதன் தான் அதை புரியாம ஏதோ மேல்மட்டமாக புரிஞ்சும் முழுமையாக புரியாமல் வாழக்கூடியவங்க தான் நிறைய இருக்காங்க அப்படின்னு தெரியுது. அதாவது ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவிதையில அழகா சொல்லுவார் அவர் இந்த பாட்டிலே, முற்றும் கசிந்து, அதாவது முற்றும் அந்த முற்றும் அது நல்ல வரி சொல்லுவாங்க. முற்றும் அதில் வந்து கசந்து பற்றறிந்த பின்ன அந்த வந்து இந்த முற்றும் அருந்து என்று அந்த மற்றும் அதை பற்றி இதை பற்றியே நினைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அத்தகைய சிலவங்க வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப அடிபட்டு விதிப்பட்டு சொஞ்ச பிறகுதான் அந்த நிலையை வந்து உணரணுங்க அப்படிங்கிறது அந்த கவிதையில வந்து அழகா அவர் சொல்லியிருக்காரு. அப்படி அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இறைநிலையே பார்த்தாங்கன்னா நம்ம அந்த இறைநிலைதான் தன்மாற்றமாகி நாம வந்தா கூட ஒரு துளி தண்ணி கூட இப்போ ஒரு அருவி உற்பத்தி ஆகுது, மலையிலேருந்து தான் அருவி உற்பத்தி ஆகிறது. இப்போ அந்த நீர்த்துகளுடைய கூட்டு தான் ஒரு அருவியாக மாறி கரடு முரடாக எத்தனையோ பாதைகள் எல்லாம் சென்று அப்புறம் ஒரு நதியா ஓடும்போது தான் ஓரளவு அமைதியாக ஓடுது. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம கரடு முரடான வாழ்க்கையெல்லாம் சந்திச்சு அப்புறம் ஒரு வாழ்க்கையில் தேவையான அடிப்படை தேவைகள்லாம் நிறைவு பெற்ற பிறகுதான் நம்ம வந்து ஒரு அமைதியாக ஒரு நதி போல ஓடிட்டு. அப்போ அதை ஓடினா கூட இடையில சின்ன சின்ன துன்பங்கள்லாம் வந்தால் கூட அந்த நதிக்கு சில தடங்கள்லாம் வருவது போல நமக்கு வாழ்க்கையில துன்பங்கள்லாம் வந்தால் கூட கடைசியில் அந்த நதியினுடைய அந்த ஒவ்வொருடைய தன்னுடைய துகள்களும் அந்த கடலில் சேர்ந்து அதனுடைய ஆழத்தில் போகும்போது அது அமைதி நிலையை வந்து அடையுது. ஐந்தனி அதுக்கு அமைதி இருக்கா அப்படின்னா இல்லை. அதே மாதிரி தான் நம்ம பிறவி தொடர் என்ற பல்வேறு பிறவி தொடர்களை கடந்து எத்தனையோ
இன்னல்களையும் சிக்கல்களையும் கண்டு அப்புறம் தான் வந்து நம்ம பிறவி நோக்கம் அடையுதோம். அதே மாதிரி தான் அந்த பிறவி தொடர் வந்து முடியுது, அந்த முழுமை பேரை வந்து அடையுது அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து இயல்பாக அந்த பக்குவம் வந்து வந்துடுது. அதாவது வந்து பக்தி மார்க்கில் இருந்தால் கூட அந்த பக்தி மார்க்கில் ஒரு ஆத்மார்த்தமாகவும் ஒரு முழு அர்ப்பணிப்பு உணர்வோடும் செய்யும்போது ஒரு சிலவங்க அப்படி கூட இதாகிருந்தாங்க. சிலவங்க வந்து எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் கூட அந்த கடமை உணர்வோடும் அந்த நாத்திக நிலையில வாழ்ந்தாலும் அந்த கடமை உணர்வோடும் இயற்கைக்கு முரண் இல்லாமல் அவங்க வந்து இறை நீதியோட வாழும்போது அது அப்படியும் அவங்க பக்குவமாகி இதாகிருந்தாங்க. ஒரு சிலவங்க வந்து நம்முடைய ஞான மார்க்கத்தின் மூலமாகவும் அதை எளிமையாக அடைந்தாங்க. ஆனால் ஞான மார்க்கத்தின் மூலமாக ரொம்ப எளிமையாக வந்து இதை வந்து உணர முடியும், உணர்ந்து முழுமை பெற அடைய முடியும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சாமிஜி வந்து பல்வேறு பயிற்சி முறைகளை வந்து வடிவமைத்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மெல்லாம் வந்து எல்லாருமே குடும்பம் என்ற இந்த சம்சார சாகரத்துக்குள்ள தான் வாழ்ந்தாக வேண்டும். சாமிஜி பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் அந்த இந்த மெய்ப்பொருளை அறியணும் அப்படின்னா அந்த காலத்தில் ரொம்ப வீட்டை விட்டு ஓடி எங்கேயோ காட்டில் போய் இருந்து அப்படிலாம் வந்து பயிற்சியெல்லாம் பெற்று பயிற்சிகள்லாம் செஞ்சு ஒரு காலத்தில் இருந்திருக்காங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விட பார்த்துப்போம். உதாரணம் எனக்கு இப்போ தோன்றது வந்து அருணகிரியார் அவரெல்லாம் பார்த்தா எவ்வளோ ஒரு பெரிய ஒரு செல்வ சீமானாக வாழ்ந்தார். ஆனால் சிற்றின்ப வாழ்க்கையில் தன்னை முழுமையாக ஈடுபட்டு வாழ்க்கையில் ஒரு தொழில் நிலை அடைஞ்சு வாழ்க்கையில் ஒரு நொந்து நீடலாகி அதுக்கப்புறம் தான் போய் ஒரு தற்கொலை முயற்சி பண்ணும்போது தான் அவருக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து தடுத்து நிறுத்தி அவர் வந்து ஒரு ஒரு சொன்ன வார்த்தை சும்மா இரு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை தான் அவர் அப்படியே உட்கார வச்சு இந்த உட்கார்ந்த நிலையிலேயே அவர் வந்து நிஷ்டையாகி இந்த நிஷ்டையிலேயே அவருடைய உடலில் வந்து பல்வேறு இந்த காந்த பரிமாற்றத்தினால அந்த உடல்லையே அவருடைய நோய்கள்லாம் தீர்ந்து எவ்வளோ ஒரு இதெல்லாம் வந்து நம்ம திரைப்படத்தில் வந்து பார்த்துருப்போம். நம்ம நேரடியாக பார்த்தது கிடையாது, திரைப்படத்தில் வந்து பார்த்துருக்கோம். அப்போ அப்பட்ட ஒரு நிலையை வந்து நம்ம மகன் வந்து நம்ம குடும்பத்தில் இருந்து கொண்டு குடும்ப கடமைகளை செய்து அந்த அளவுக்கு பயிற்சிகள்லாம் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் புட்டு ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. குறிப்பாக சொன்னால் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வந்து ஆன்மீகத்துக்கு வேண்டி ஒரு தனியாக ஒரு கிணறோ அந்த மாதிரிலாம் தேவையில்லை. தண்ணிக்காக வேண்டி எனக்கு ஒரு கிணறு தோணுமே நீங்கள் தேவையில்லை, ஏற்கனவே தோண்டிருக்கேன். அந்த தோண்டின கிணத்தை வந்து நீங்கள் வந்து ஆழமாக அதில் போனாலே போதும், உங்களுக்கு தேவையான தண்ணிகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எளிமையாக கொடுத்துட்டாங்க. அந்த பயிற்சியை வந்து அப்பப்போ நம்ம கொஞ்சம் தொட்டுக்கிட்டே இருந்தாலே நம்ம வந்து இல்லற கடமைகளை வந்து நல்ல முறையில் செஞ்சுட்டே ஒரு நிறைவும் அமைதியும் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்போ நம்ம இல்லறத்தை இருந்தாலும் நமக்கு வந்து அந்த பல தலைமுறைகளாக இருந்த அந்த சொந்தம் பாசம் உடைமை பற்றுகள் அதெல்லாம் இருக்கிறது இயல்பு தான். ஆனால் அந்த இயல்பில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பற்றுதல் இல்லாமல் அந்த பற்றுதலை வந்து மூழ்காமல் இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம ஒரு சினிமா பார்க்கோம். அந்த சினிமாவில் வந்து பல்வேறு நடிக்காங்க, எல்லாருமே நடிக்காங்கல்ல. ஒரு திரைப்படத்தை பார்க்கும், ஒரு குடும்ப படத்தை பார்க்கும். இப்போ எல்லாருமே அவங்க வந்து உண்மையிலே அம்மா அப்பா பிள்ளைகள்னா சொல்ல முடியாது. ஏதோ ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று அவன் நடித்து அதன் மூலமாக பொருள் பெறுறதோ ஒரு புகழ் பெறுறதோ அந்த மாதிரி நடிக்காங்க. அப்போ அந்த அவங்க திறமையை காமிச்ச மாதிரி அந்த திரைப்படத்தை வந்து ஒரு யதார்த்த உண்மையை மாதிரியே நமக்கு காமிக்காங்க. அப்போ அதே மாதிரி தான் நாமளும் நம்ம இந்த இதெல்லாம் வந்து அந்த உடைமை பட்டுகள்லாம் இல்லாமல் அந்த தாமரைகளில் தண்ணீரை போல பட்டும் படாமல் அப்படி நடிக்கணும். அதே இது நம்ம ஒரு மூழ்கிடக்கூடாது. அந்த பாசத்தில் வந்து கடமை உணர்வோடு செய்யணும், அந்த கடமை உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு தான் அந்த சாமிஜி வந்து அந்த இயற்கையும் கடமையும் அப்படின்னு ஒரு கவிதையில் கூட அழகாக சொல்லியிருக்காங்க. இயற்கையின் ஆதிநிலை உணர்ந்த போதும் இயக்கங்கள் தோற்றங்கள் அனைத்தும் அந்த இயற்கையின் நிகழ்ச்சிகளாக கண்டு கொண்டோம்.
இன்ப துன்ப உணர்வுகளே முடிவாகும். இயற்கையே கோடான கோடி ஜீவ இன நிலையில் இன்ப துன்பமாகும். இயற்கை ரகசியங்களை உணர்ந்தோ துன்பம் போக்கும் இனிய செயல்களை கடமையாக கொள்வோர். அப்போ இந்த ஒரு பக்குவ நிலை நம்ம மனம் உணர்ந்துட்டுனா நம்ம வந்து இல்லற கடமையை கூட ஒரு யதார்த்தமாக அர்ப்பணிப்புற உணர்வோடும் எந்த ஒரு பற்றுதல் இல்லாமல் செயல்படணும். அப்படி செயல்பட்டால் தான் நமக்கு வந்து ஒரு ஒரு நிறைவு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு பற்றுதலோடு செய்யும்போது அங்கே வந்து எப்பயுமே வந்து அட்டாச்மெண்ட் வந்து அது வந்து எப்பவுமே அது துன்பத்தை தான் கொடுக்கும். அட்டாச் டிட்டாச் அப்படிங்கிற மாதிரி இந்த டிட்டாச் உணர்வோடு ஏற்கனவே சொன்ன மாதிரி தாமரைகளை தண்ணீரை போல் நம்ம வந்து இது செயல்படும் போது நமக்கு வந்து எந்தமே ஒரு பாதிப்பு இருக்காது. நம்ம இதில் வந்து ஒரு சுமைகள் இருக்காது. அது வந்து நம்ம இப்போ இன்னைக்கு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ராவலிங் பண்ணும்போது வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப குறைவான பொருளை எடுத்தே கூட அழகாக ட்ராவல் பண்ண முடியும். இப்போ ஒரு சிலவங்கெல்லாம் லாங் டூரை உலக ஒரு கண்ட்ரிக்கெல்லாம் போகிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் பார்த்தா 2 ட்ரெஸ் 3 ட்ரெஸ்ஸை வச்சுட்டு அதாவது ஏன் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போகும்போது ஈஸியாக எங்கேனாலும் ஒரு நடந்து போயிடலாம். அந்த மாதிரி எந்த ஒரு எங்கேயா போய் அந்த சூழ்நிலையும் வாழ்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறக்காண்டி ரொம்ப லெஸ் லக்கேஜில் ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டுலாம் வராங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் இந்த லெஸ் லக்கேஜோட அதாவது மனதில் வந்து அந்த சுமைகள்லாம் சுமக்கக்கூடாது. குடும்ப சுமையாக இருக்கட்டும், குடும்ப சுமையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த சுமைகளை வந்து ஒரு சிலவங்க ரொம்ப சுமையாக சுமக்கிறதுனால தான் அவங்க மன டிப்ரெஷன் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் அவங்க அதனால சில உடல் உபாதைகள் எல்லா நோய்களும் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. இப்போ அந்த அளவுக்கு நம்ம பக்குவப்படுத்தும் போது தான் அது வந்து சாத்தியமாகும். இப்போ முழுமைத்தன்மை நல்லா உணர்ந்து முழுமைத்தன்மையை உணரணும். இப்போ இதான் இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்களும் வளர வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதனால தான் சாமிஜி அவர்கள் இந்த உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரழிவை உணர்வாய் பெறுதல் வேண்டும். இப்போ தலைவன் அப்படின்னா இப்போ நாமளும் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு தலைவன் தான். இப்போ பெண்களாக இருந்த தலைவி. அப்போ ஒவ்வொரு தலைவர்களும் அப்போ அந்த சமுதாயத்திலேருந்து வரக்கூடியவங்க தானே ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும். அப்போ அவங்களும் அந்த உயிர் உணர்வை பெறணும். அப்பந்தான் வந்து அப்போ அவங்க உயிர் உணர்வை பெற்றாதான் கீழே உள்ளவங்களை எல்லாரையும் இது பண்ணி நல்ல ஒரு சமுதாயத்தையும் ஒரு அமைதியான இதை வந்து உருவாக்க முடியும். இப்போ உயிர் உணர்வை பெறாதவர்கள் தலைவராக இருக்க போய் தான் உலகத்தில் பல்வேறு சிக்கல்களை வந்து நாம் வந்து பார்க்குறோம். அப்போ இந்த இதிலெல்லாம் வந்து ஒரு மாற்றங்கள் வர வேண்டும் என்றால் நம்ம வந்து எப்பொழுதுமே அந்த இறை உணர்வு அந்த முழுமையோட இணைந்து இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அதுக்கு தான் சாமிஜி வந்து ஒரு கவிதையில் அழகாக சொல்லுவாங்க, எப்பொருளை எச்சைகளை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாக நினைப்போர் ஆற்றல் உடலிலும் உயிரிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நீதியாகும். எவரொருவர் குருவை உணர்ந்து ஒழுகினாலும் அப்படின்னு அந்த கவிதையில வந்து அழகா சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து எந்த பொருளை நினைக்கமோ இப்போ வந்து அடிக்கடி நம்ம அந்த இறைநிலையே உணர்ந்து இறைநிலையே வணக்கம்னா அதுவே நமக்கு வந்து அந்த உணர்விலே நம்ம இருக்க முடியும். ஆரம்ப நிலையில தான் நமக்கு வந்து அந்த தவங்கள்லாம் இந்த தவம் எதுக்கு பண்ணுவோம்னா நம்ம வந்து இப்போ 24 மணி நேரம் வாழறதுக்கு 24 மணி நேரம் நமக்கு டைம். அதில் வந்து 8 மணி நேரத்தில் ஒரு தூங்கியதுன்னு வச்சுருங்க. மீதி 8 மணி நேரத்தில் ஏதாவது உழைக்கும். அப்போ மீதி 8 மணி நேரத்தில் நம்ம குடும்ப கடமைகளை செய்தோம். அப்புறம் 8 மணி நேரத்தில் பெரும்பாலும் நேரம் வந்து நம்ம சும்மா தான் என்டர்டெயின்மெண்ட்ல தான் இது பண்ணோம். அந்த மாதிரி டயத்தில் ஒரு 1 ஹவர் நம்ம வந்து பயிற்சி செய்யறது எதுக்கு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் அந்த இறை உணர்வோடு அந்த அமைதி நிலையில் வாழறதுக்காக ஒரு முயற்சி தான் அந்த பயிற்சி வந்து கை கொடுக்கும். அதான் தியானமே வாழ்க்கை. இந்த தியான உணர்வு அந்த வாழ்க்கையாக மாறணும்னா நம்ம வந்து ஆரம்பத்தில் பயிற்சி செய்து கொண்டே இருக்கணும்.
தொடர்ந்து செய்ய 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 அது இயல்பாகவே நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு இதாகவே அமையும். தியானம் வாழ்க்கையே தியானமாக அமையும். எல்லா ஒவ்வொரு சின்ன சின்ன கடமை வந்து எல்லாமே அந்த உணர்வு பூர்வம் சேர்ந்து அதுவே ஒரு தியானமாக மாறிடுது. அதனால தான் சாமிஜி வந்து நமக்கு அந்த பயிற்சியாக கொடுத்துருக்காங்க. அந்த பயிற்சி அப்பேற்பட்ட பயிற்சிகளை செய்யறதுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைச்ச நாம் எல்லாருமே உண்மையிலே ஒரு பாக்கியசாலி தான். மனவளக்கலை குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒரு பெரிய புண்ணியவான்கள் தான். இன்னும் இந்த இந்த முழுமை உணர்வு உலகத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் லேசாக வளர்ந்தா கூட இன்னும் முழுமையாக அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற நல்ல வாழ்த்து அலைகளை தான் நம்ம வந்து வாழ்த்தி அந்த உலகத்தில் வந்து மாற்றங்கள் வர்றதுக்கு நம்ம எண்ணங்களை வந்து விதைப்போம். இப்போ எல்லாமே காலத்தினால மலரும் அப்படிம்பாங்க. இப்போ இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எவ்வளோ போர் இதெல்லாம் நடக்குன்னா இதுவும் பல்வேறுடைய எண்ணங்கள் பல்வேறுடைய இதனால தான் நடந்துட்டு இருக்கு. பல்வேறுடைய பதிவுகள், அந்த எண்ண பதிவுகள் தான் குறிப்பாக என்னன்னா ஒருத்தரை நம்ம அடக்கி ஆளணும், நம்மகிட்ட உள்ள ஆற்றலை கொண்டு நம்மளால அடக்கி ஆளணும். இந்த அங்குள்ள பொருள்களையும் மக்கள்களையும் நம்ம அடக்கி ஆளணும். அதுக்காக வந்து இது பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய அந்த உயிரினவை பற்றி எல்லாமே இயற்கை வளங்களை வாழ்வின் வளங்களை எல்லாருக்குமே பகிர்ந்தான் இயற்கை கொடுத்துருக்கு. இந்த பொருள் ஆதாரம் பூமியில இருக்க எல்லாமே பொருள் ஆதாரம் அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு பொதுவான இது அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து மனிதனிட இல்லாததுனால தான் இன்னைக்கு பல்வேறு சிக்கல்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் அவங்களும் காலத்தினால அந்த இயற்கையே வந்து ஒரு படிப்பினை அவங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் கொடுத்து அவங்கள்ட்ட மாற்றங்கள் வரும்போது அந்த அவங்களும் இறை உணர்வு தருவார்கள். இந்த முழுமையை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும் போது மாற்றங்கள் வரும் என்று சொல்லி இத்தனை நேரம் இந்த சிந்தனை விருந்தை கேட்ட அனைத்து நிலை அன்பர்களையும் வணங்கி வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்த மும்பை செம்பூர் மனவளக்கலை மன்றத்தையும் அவருடைய உறுப்பினர்களுக்கும் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, மேலும் இந்த நிகழ்ச்சி இந்த ஆழியார் இயக்குநரகம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்க அனைத்து நிலை இயக்குநரக அதிகாரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இதுகாரம் இந்த அடியனின் இந்த சொற்பொழிவை கேட்ட அனைத்து நிலை அன்பர்களுக்கும் மனவளக்கலை குடும்ப உறுப்பினர்களையும் அனைவரையும் வணங்கியும் வாழ்த்து நன்றி தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நமக்கு அருமையான சிந்தனை உரை அளித்த பேராசிரியர் திருஞான சம்பந்தம் ஐயா அவர்களை துரிய நிலையில் இருந்து வாழ்த்துவோம். அன்பர்கள் அனைவரும் துரிய நிலைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பேராசிரியர் திருஞான சுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். பேராசிரியர் திருஞான சம்பந்தம் ஐயா அவர்கள் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அன்பர்களும் அவர்களது அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இனி வருவது நாளைய நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5:15 மணிக்கு சாந்தி தவத்தினை நடத்தி கொடுப்பதற்கு பேராசிரியர் நரேஷ் பாபு ஐயா அவர்கள் மும்பையிலிருந்து இணையதளத்தில் இணைய இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து காலை 6 மணிக்கு தமிழில் உடற்பயிற்சி மற்றும் காயக்கல்ப பயிற்சி நடத்துபவர் முனைவர் பேராசிரியர் சக்தி குமரவேல் ஐயா அவர்கள். காலை 7 மணிக்கு ஆங்கிலத்தில் சாந்தி தவம் நடத்துபவர் பேராசிரியர்
நரேஷ் பாபு ஐயா அவர்கள். காலை 11 மணிக்கு பேராசிரியர் மணிவண்ணன் ஐயா அவர்கள் சிவகாசியிலிருந்து ஊடாடுதலே வாழ்க்கை என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். மீண்டும் மாலை 5:30 மணிக்கு மகிழ்ச்சி குரலில் சாந்தி தவம். அதனைத் தொடர்ந்து தத்துவ நிகழ்ச்சி நல்லதோர் உலகம் செய்தோம் தலைப்பில் பேராசிரியர் சங்கரி நரேஷ் அம்மா அவர்கள் மும்பையிலிருந்து இணையத்தில் இணைந்து சிந்தனை உரை ஆற்ற இருக்கிறார்கள். அன்பர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அடுத்து வருவது கேள்வி பதில் நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பை ஒட்டி தங்களுக்கு ஏதேனும் ஐயம் அல்லது கேள்விகள் இருந்தால் கேள்விகளை கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ராஜாராம் ஐயா, நீங்க உங்க கேள்வியை கேட்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ராஜாராம் ஐயா, கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க உங்க கேள்வியை கேட்கணுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ராஜாராம் ஐயா, நாட் அன்மியூட்டிங். அன்மியூட் மியூட் ஆக மாட்டேன். அவர் மியூட் ஆக மாட்டேங்க. அன்மியூட் ஆக மாட்டேங்க. வேற யாருக்கும் கேள்வி எது இருக்குங்களா? இருந்துச்சுன்னா கேளுங்க ஐயா, ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ராஜாராமன், சென்னை பழந்தாங்கன்னு பேசுறேன்யா. சொல்லுங்க ஐயா, ரொம்ப நன்றி. சொல்லுங்க ஐயா. நல்ல அருமையான தலைப்பை கொடுத்து பேசுனீங்க. சரிங்க. எனக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அன்மியூட் ஆக மாட்டேங்கிறது, இப்பதான் ஆச்சு எனக்கு. சரிங்க, சொல்லுங்க ஐயா. அவருடைய குரல் வந்து ரொம்ப ஸ்லோவா இந்த மாதிரி இருந்தது. சரி சரி. நல்ல கருத்துக்களை சொன்னீங்க. சரிங்கய்யா. என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து முழுமை இன்மை அப்படிங்கறத நான் கவனம் செலுத்துறேன். முழுமை இன்மை இல்லைங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படி இருந்தா என்ன ஆகும்? அது முழுமை இன்மைங்கிறது நம்ம வந்து இப்ப உணர்ச்சி வச நிலையில வந்து செயல்படுதோம்ல சில நேரங்கள்ல. அப்ப நம்ம முறையில வந்து வெளியே வர்றதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகே. முழுமையில இருந்து விலகி அந்த முழுமையில இருந்து விலகி வந்துருந்தோம். ஆமா ஆமா. அந்த அர்த்தத்துல தான் இந்த தலைப்பை வந்து முழுமையும் அப்படின்னு கொடுத்து. ஓகே ஓகே. நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வேற யாருக்கும் கேள்வி எதுவும் இருக்குதா? வாழ்க வளமுடன்.